வணக்கம், வாழ்க வளமுடன், பரிபூர்ணம். எல்லாம் வல்ல இறையருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு காணொலியை பார்க்க இருக்கிறோம். பல அன்பர்கள் பாத்தீங்கன்னா கருங்காலி மாலை வாங்கியிருப்பீங்க, கருங்காலியான பொருள் வச்சிருப்பீங்க, கருங்காலியான அனைத்து விதமான பொருளும் நீங்க பயன்படுத்துவீங்க. அந்த பொருள் பாத்தீங்கன்னா பயன்படுத்த அன்பர்களுக்கு ஒரு பயனுள்ள காணொலி. இப்ப நிறைய அன்பர்கள் பாத்தீங்கன்னா கருங்காலி யாரும் பயன்படுத்தாதீங்க, கருங்காலி அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா வீட்டுல வைக்கக்கூடாது, அதை வச்சீங்கன்னா கஷ்டம் வரும், அதை கொண்டு போய் தண்ணியில போட்டுருங்க, ஏதோ ஒரு கோயில் மரத்துல மாட்டி விட்டுருங்க, இப்படின்னு தேவையில்லாத ஒரு கட்டுக்கதையை பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில புகுத்திட்டு வராங்க. இப்ப ஃபர்ஸ்ட் கருங்காலின்னு நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கருங்காலி இந்த மரங்கிறது அதிசக்தி வாய்ந்த மரம். பிரபஞ்ச ஆற்றல நம்ம உள்ள இழுக்கக்கூடிய மரம், தெய்வ ஆற்றல உள்ள இருக்கக்கூடிய மரம், எந்த ஒரு கெட்ட சக்தியும் உள்ள வர வைக்கக்கூடிய தடுக்கக்கூடிய மரம். அதே போல பாத்தீங்கன்னா அறிவியல் ரீதியாக பல ரகசியங்கள் உள்ளடக்கிய மரங்கள். பல அன்பர்கள், பல அறிஞர்கள், பல சித்தர் பெருமக்கள், நம் முன்னோர்கள் இந்த கருங்காலிய பல விதத்துல பயன்படுத்தி இருக்காங்க. இதை பத்தி என்கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய குறிப்புகள் இருக்கு. இந்த கருங்காலி இந்த யாரும் பயன்படுத்தக்கூடிய அன்பர்கள் கேட்டா என்கிட்ட தொடர்பு கொண்டீங்கன்னா கூட வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்றேன், யாரா பயன்படுத்திருக்காங்க, வெற்றி கண்டிருக்காங்கன்னு சொல்லுவோம். முதல்ல பாத்தீங்கன்னா இந்த கருங்காலிய அனைவரும் பயன்படுத்தலாம், தோஷமே கிடையாது. நம்ம முன்னோர்கள் இந்த கருங்காலியை பாத்தீங்கன்னா உலக்கையாக செய்து பயன்படுத்தினாங்க. அந்த உலக்கை பாத்தீங்கன்னா வீட்டுல பலவிதமான நல்ல காரியத்துக்கும், முன்னோர்கள் இறந்து போன காரியத்துக்கும், பலவிதமான சடங்குகளுக்கும் இந்த கருங்காலி உலக்கையை பயன்படுத்தும். இப்ப நாம பாத்தீங்கன்னா நவீன காலத்துக்கு வந்துட்டோம், ஃபாஸ்ட் ஃபுட் காலத்துக்கு வந்துட்டோம். இப்ப யார் வீட்லயாச்சும் உலக்கு இருக்கான்னு பாத்தீங்கன்னா 100க்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 வீட்டுல 10 வீட்டுல தான் உலக்கு இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அம்மிக்கல், ஆட்டுக்கல் தாண்டி இப்ப கிரைண்டர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிக்சி அப்படின்னு சொல்லி பல விதமான பரிணாம வளர்ச்சியில நம்ம பாத்தீங்கன்னா நவீனத்தை தாண்டி போயிட்டோம். அந்த உலக்கையை விட்டு வெளியே வந்துட்டோம். இந்த உலக்க முதல்ல கருங்காலி உலக்க நம்ம வீட்டுல பூஜை அறையில வச்சிருப்பாங்க, அல்லது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காரியத்துக்கு எல்லாமே பயன்படுத்துவாங்க. முதல்ல உலக்கை எப்படி பயன்படுத்துவாங்க, முன்னோர்கள் எப்படி வச்சிருந்தாங்கன்னு பாருங்க. இந்த உலக்கையை பாத்தீங்கன்னா ஒரு திருமணம் நடத்துறப்ப உலக்க, அதுல பாத்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துல பானைகள் அடுக்கி வச்சு, அம்மிகள் வச்சு, அதுல பாத்தீங்கன்னா ஒரு குச்சி கடிச்சு, ஒரு கண்ணாடி வச்சு, முன்னாடி அந்த தம்பதியர்கள், திருமணம் செய்யக்கூடிய தம்பதியர்கள் கீழே ஒரு பாய் விரிச்சு உட்கார வச்சுதான் திருமணம் பண்ணுவாங்க. அந்த உலக்கையும் கூட இருக்கும். எதுக்கு அப்படின்னா நம்ம முன்னோர்கள் ஆசி, 30 முக்கோடி தேவர்கள் ஆசி, ரிஷிகள் ஆசி, தெய்வங்கள் ஆசி பரிபூர்ணமா கிடைச்சி இந்த தம்பதிகள் வாழணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அந்த பொருளை வச்சு, தெய்வ பொருளை வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க. அடுத்ததாக ஒரு பெண் வளர்றா, வளர்ந்து அந்த பொண்ணு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க, ருது ஆவா. அப்ப இந்த கருங்காலி உலக்கி போட்டுதான் உட்கார வைப்பாங்க, கெட்ட சக்திகள் எதுவும் உள்ள வராதுக்கு. அதுக்கு கருங்காலி பயன்படுத்தும். அடுத்ததாக ஒரு மனிதன் வாழ்ந்து அவர் இறுதி காலத்துல மரணம் ஏற்பட்டு இறந்து போன தருவாயில அவர் உடலை கொண்டு போய் ஒரு மயானத்துல எரி விட்டுட்டோ அல்லது ஒரு புதைச்சியோ வீட்டுக்கு வருவாங்க. அப்ப வர காலகட்டத்துல இந்த உலக்கைய போட்டு தாண்டி வரக்கூடிய மக்களை வர சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா காரியத்துக்கும் இந்த கருங்காலியை நாம பயன்படுத்தும் வீட்டுல. இதே தெய்வத்துக்கு கோயிலோட கோபுர கலசத்துல பாத்தீங்கன்னா அந்த கருங்காலிய கட்டையை உள்ள வச்சுதான் அந்த கோபுர கலசத்தை வைப்பாங்க. சில ஆன்மீகவாதிகள் கருங்காலி ஸ்டிக்கு கையில வச்சிருப்பாங்க, பல மந்திர உருவங்களை ஏற்றி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட முறையில நம்ம கருங்காலியை நம்ம பயன்படுத்திட்டோம். என்னோட முந்தைய வீடியோ ஆல்ரெடி நான் பாத்தீங்கன்னா 2007ல இருந்து பல விதமான இந்த கருங்காலி பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துட்டு வரோம். நிறைய வீடியோக்கு நான் கொடுத்துருக்கேன், நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். சமீபத்துல
மிகப்பெரிய தொலைக்காட்சி சன் தொலைக்காட்சியில் கூட வந்து நம்மகிட்ட வந்து பேட்டி எடுத்தாங்க. அந்த கருங்காலியோட மகத்துவத்தை சொன்னேன். தயவு செய்து நீங்கள் வாங்கின கருங்காலை எதுவுமே தூக்கி போடாதீங்க, பயன்படுத்துங்க. பல அன்பர்கள் பலவிதமான கதைகளை சொல்லுவாங்க. ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா சாமி இருக்கும்பா, ஒரு குரூப் சாமி இல்லைன்னும்பா. சாமி இருக்குன்னு சொல்றதோட சாமி இல்லைன்னு சொல்றது தான் அதிகமாக இருப்பான். ஏன்னா அந்த காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சித்தர்கள், மகான்கள், முனிவர்கள் வாழ்ந்த காலத்திலே சில நயவஞ்சர்கள், அரக்கர்கள்லாம் வாழ்ந்தாங்க. அவங்கெல்லாம் போரிட்டு தான் நம்ம ஆன்மீகத்தை வளர்த்தாங்க. நம்ம ஆன்மீகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல நன்மை தரக்கூடியதான் கருங்காலி. இதை வந்து ஒரிஜினலா வாங்கி பயன்படுத்தும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வியாபார நோக்கா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கருங்காலி மரத்திலான பொருட்கள் கொடுக்குறாங்க. அப்ப ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் கொடுக்கறது இல்லை. ஏன்னா விலை கம்மியா கொடுக்குறோம். ஒரு ரூ. 300, ரூ. 400, ரூ. 500, ரூ. 600 இந்த மாலைகள் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினல் கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு மாலை, ஒரு மரத்தை எடுத்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கிலோ இந்த ரூபாய்க்கு வாங்கி அதை லீப்பரா வந்து பார்த்தீங்கன்னா அதை செதுக்கி அதுக்கு மாலையா ஓட்டுறப்ப அதோட காஸ்ட் ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் நூல்ல போக்கணும், அதுக்கப்புறம் பூஜை பண்ணணும், அதுக்கு உண்டான மந்திர ஒரு கொடுத்து சுத்தி பண்ணி மக்கள் கையில் கொடுத்தாதான் அந்த கருங்காலி மாலை வேலை செய்யும், கருங்காலான பொருள் வேலை செய்யும். சும்மா நம்ம விலை கம்மியா கிடைக்குதுன்னு நம்ம ட்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்லி வாங்கி மாட்டோம்னா பிரயோஜனம் கிடையாது. அதனால கருங்காலி மாலையை அனைவரும் பயன்படுத்தலாம். ஒரிஜினலா வாங்கி பயன்படுத்தணும். நல்ல ஆன்மீகவாதிகள், அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருங்காலியை பத்தி தெரிஞ்ச வைத்தியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட வாங்கி பயன்படுத்தலாம். முழுமையா தெரிஞ்ச அன்பர்கிட்ட வாங்கி சுத்தி பண்ணி பூஜை பண்ணி ஒரிஜினல் கருங்காலி மரத்தினால் செய்யப்பட்ட மாலைகள், அதே போல விக்கிரகங்கள் வாங்கி படுத்துனீங்கன்னா 100% பலன் தரும். அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இறைவன் எல்லா ரூபத்திலையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உறுதுணையா இருப்பாரு, கூட வழி நடத்துவாரு. பரிபூர்ணமா எல்லா நன்மை ஏற்படும். கருங்காலி மாலை ஒரிஜினல் தேவைப்பட்டா நமது நவகோடி சித்தர்கள் ஆன்மீக சேவை மையம், சேலம் சித்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸை தொடர்பு கொள்ளுங்க. அதை பத்தி தெரிஞ்சு வாங்கி பயன்படுத்துங்க. அதுக்கு உண்டான தைலத்தோட தரோம், அந்த வசிய தைலத்தோட தரோம். அது எப்படி பூஜை பண்ற மெத்தடும் சொல்லி கொடுக்குறோம். அந்த வழிமுறை பின்படுத்திங்கன்னா 100% கருங்காலி மாலையினால, கருங்காலி பொருட்னால பலன் கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளி வருகிறேன். ஓம் நம சிவாய். திருச்சிற்றம்பலம். தொடர்புக்கு கருங்காலி ஆராய்ச்சியாளரான ஸ்ரீ சேலம் சித்தர் அவர்கள், ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தபோவனம், ஸ்ரீ நவகோடி சித்தர்கள் ஆன்மீக சேவை மையம், எண் 71, கம்பர் தெரு, சுப்பிரமணிய நகர், சேலம். செல் 9442781361. மற்றொரு எண் 8608691944.